ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே வீடியோ தான் பார்க்க போகிறீங்கோ. என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ரசம் பவுடர் எப்படி பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறீங்கோ. கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் அங்கே ரசம் எப்படி செஞ்சுருக்குவாங்க, அதே மாதிரி ரசம் பவுடர் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கின்னு அரை டம்ளர் அவ்வளோ மல்லி சேர்த்துக்கின்னு அது வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்படின்னா அது கொஞ்சம் சூடாக இருந்துச்சுன்னா போதும். இப்போ அரை டம்ளரில் வந்து நம்ம சாம்பார் பருப்பு அப்படின்னா தோரம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 1/4 டம்ளரில் வந்து வரமிளகா சேர்த்துக்க போகிறோம். அதே 1/4 டம்ளரில் வந்து சீரகம் சேர்த்துக்க போகிறோம். கால் டம்ளர் மிளகு, அப்புறமா 2 கைப்பிடியோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி காய் வச்சுட்டு யூஸ் பண்ணணும், ஏன்னா அதில் மண்ணெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். இப்போ பாருங்க, இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம தட்டில் ஆற வைக்கணும், ஏன்னா அது சூடாக போட்டால் அது பவுடர் சரியாக வராது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறப்போ 1 டேபிள் ஸ்பூன் இங்கு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ ரசம் பவுடர் ரெடி. இந்த ரசம் பவுடர் வந்து நம்ம ஒரு தட்டில் ஒரு ஃபேன் காற்றுல வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். அப்புறமா வந்து நீங்கள் எதனா ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கலாம். இப்போ நீங்கள் இந்த ரசம் பவுடர் பார்த்தீங்க இல்லையா, இப்போ இந்த ரசம் பவுடர் வச்சு நம்ம எப்படி வீட்டில் ரசம் செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ரசம் பவுடர் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டா நம்மளுக்கு வேலை ரொம்ப மிச்சாகும். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கினேன். கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா 5-6 பூண்டு. அது வந்து பூண்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இது பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சு அதை நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ வந்து 2 பழமாக இருக்கிற தக்காளி. அந்த தக்காளி நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் கூட பேஸ்ட் மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஸ்மெல்லாக போகிற மட்டும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கினே இருக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பேச்சுலர் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டா. ஸோ நீங்களும் இந்த பவுடர் பண்ணிங்கன்னா இது கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இப்போ பாருங்க, இந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பவுடர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா ரசம் பவுடர், அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி, அந்த தண்ணி இப்போ நீங்கள் சேர்த்துக்கணும். அப்புறமா நான் இன்னும் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கினேன். எங்களுக்கு வந்து இந்த ரசம் வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் ஜாஸ்தி வேணும்னா அதே மாதிரி குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கினே போகணும். ரசம் வந்து ரொம்ப குதிக்கக்கூடாது. இந்த லைட்டாக அந்த நுர கட்டி வர மாதிரி வந்துச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணி. ரசம் ரெடி. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.